இஸ்ரவேல் தேசத்துடைய வீழ்ச்சி அவங்களுடைய ராஜாக்களாலே தான் வந்துச்சு. எப்படி தெரியுமா? அவங்களுடைய ராஜாக்கள் பாவம் பண்ண இஸ்ரவேல் தேசமும் சேர்ந்து பாவம் பண்ணுச்சு. இததான் ஆண்டவர் 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலேயே சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நீங்க ஒரு மனுஷனை ராஜாவா வச்சீங்க அப்படின்னா அந்த ராஜா மக்களை பாவத்துக்குள்ளாக நடத்திடுவாரு அப்படின்ட்டு ஆண்டவர் முன்னமே அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் அதை கேட்காத மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சதுனால ஆண்டவர் அவங்களுக்கு ராஜாவை கொடுத்தாரு. அதனால விளைவு என்ன? இஸ்ரவேல் தேசம் பாவத்துக்குள்ளாக போச்சு. பாவத்தினுடைய விளைவாக அந்த தேசமே அடிமைத்தனத்துக்கு போயிடுச்சு. இதுவே வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க ஆண்டவரை தான் நம்பி இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் மாத்திரம் தான் அவங்களுக்கு ராஜாவா இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் அவங்களுக்கு ஃபைனல். அவங்களால ஆண்டவரை மேனிபுலேட் பண்ண முடியல, அதாவது ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மாத்திரம் இல்ல, இவங்களால ஆண்டவர் கிட்ட ஒரு சஜஷன் கூட கொடுக்க முடியல. ஆண்டவரே நீங்க இதை பண்ணிருக்கலாமே, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்க கூட முடியல. ஏன்னா ஆண்டவர் பேசினதை இவங்க கேட்கும் போது நடுங்குனாங்க. ஆனா ஒரு மனுஷன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா இருக்கும் போது அந்த ராஜா பாவம் செய்யும் போது இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லா பாவம் செஞ்சாங்க. ஏன்னா அந்த ராஜாவை ஈஸியா பாவம் செய்ய வச்சிடலாம். யாராச்சும் போயிட்டு அந்த ராஜா கிட்ட ஒரு பொல்லாத அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ராஜாவும் அப்படியே செஞ்சிருவாரு. மனுஷன் ராஜாவா இருக்கிறதுல ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மனுஷனை ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம், மேனிபுலேட் பண்ணிடலாம். ஏன் எல்லாத்துக்கும் மனுஷன் காம்ப்ரமைஸும் ஆயிடுவான். அதனால சத்தியம் எது பொய் எது அப்படின்ற ஒரு பகுத்தறிவு இல்லாம போயிடுது. இதனால தேசமே பாவத்துக்குள்ளாகுது. ஆனா ஆண்டவர் பாவம் செய்யற தெய்வம் கிடையாது. அவரு ராஜாவா இருக்கிற வரைக்கும் மக்கள்லாம் பாவம் செஞ்சாங்க, ஆனா ஆண்டவருக்கு பயந்தாங்க. அந்த ராஜ்யம் தான் இப்போ திரும்பி வரப்போகுது. மக்கள் விரும்பின மாதிரியே ஆண்டவர் ஒரு மனுஷனா இந்த பூமிக்கு வரப்போறாரு, ஒரு ராஜாவாகவும் ஆளுகை செய்ய போறாரு. இதனால அந்த தேசத்துல பரிசுத்தம் வளரும், நீதி வளரும், அந்த ராஜ்யம் கீழே விழவே விழாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ராஜாவா இருக்கிறாரு. அந்த ராஜ்யம் அசைக்கவே படாது. எப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமா இருக்கும்ல? இத குறித்து சிந்தித்து பாருங்களேன்.